எங்கள் பேரை சொல்லி நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க. நான் எதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சகோதரர் ஆதவ அர்ஜுனா அருமையாக அழகாக பேசி எல்லாத்தையுமே முடிச்சுடுவார். நான் கடைசியாக வந்து என்ன பேசுகிறதுன்றது யோசனை எனக்கு இருக்கும். ஏதோ அவங்க பேசுறதெல்லாம் வச்சு 1-2 சேர்த்து வச்சு பேசி என்னுடைய பேச்சை வந்து எதாவது பேசிடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு பேசணும். இல்லை அப்படின்னா அதில் வேறு எதையாவது ஒன்றுனா இப்படி பேசினேன் அப்படி பேசினெல்லாம் எதையாவது ஒன்று வரும். ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். அது இன்னும் 20 வருடத்திற்கு அந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் பேரை சொல்லி நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வராதப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதில் 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரியாமல் உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் பாட்டு செவனேன்னு இருக்கிறோம். நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலை உண்டு வித்து உண்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துட்டா நாங்கள் அதுக்கு பொறுக்கு. அதை உடனே ஒரு பத்திரிக்கை, ஒரு அருமையான ஒரு தினசரி பத்திரிக்கை ஒன்று இருக்குது. யார் எது செஞ்சாலும் சரி, அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். எதையாவது நாங்கள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அது தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்வோம். அப்படிதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே எல்லாருமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம். வேற எதையாவது நினைத்து கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்வோம். யாரும் ₹1 பணம் வாங்காமல் எல்லா மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் ₹1 பணம் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினால் நாங்கள் இந்த பதவியில் இருக்க விடமாட்டார் எங்கள் தலைவர் தளபதி. எங்கள் தலைவர்ன்றதோட நம் தலைவர், நம் முதலமைச்சர் இனி யாரையும் விடமாட்டார். அதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் கவலையே பட வேணாம். என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கிறோமே, இன்னொரு கட்சியில் வந்து இணையிறோமே அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் எப்போது எங்களுடைய அலுவலகத்தில் வந்து விட்டீர்களோ, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சில பேர் அப்படியே பயத்திலேயே உக்காந்துக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இங்கே வந்துட்டோமே, நமக்கு ஏதாவது வேலை நடக்குமா நடக்காதான்னு. மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாமே செஞ்சு தருவோம். உங்களுடைய பர்சனலான வாழ்க்கையில் ஏதாவது தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோங்க, தெளிவாக சொல்லிடுறோங்க, திட்டவட்டமாக சொல்லிடுறோம். எங்ககிட்ட அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. டெண்டர் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமாலாம் எதிர்பார்க்காது. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக நேர்மையாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே இருக்காதுங்க. கண்டிப்பாக எந்த துறையிலையும் யாரும், எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான், யாரும் எந்த விதத்திலையும் தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு செய்தால் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். என்னான்னு கேட்டால் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இந்த இதை வாங்கி தரேன், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், டெண்டர் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.